Assalamu alaikum. Welcome to Ghee Simple Lifestyle. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க all are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கீ ரைஸ். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பிரியாணி எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே போல கீ ரைஸ்மே எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளா செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அரிசியை முதல்ல ஊற வச்சுக்கணும். அதுக்கு 3 டம்ளர் போல் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3ஆவதாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகம் சேர்க்க வேணாம், கம்மியான அளவு சேர்த்தாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 2 பச்சை மிளகாய் போகிறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கண்டிப்பாக சேர்த்துங்க, தயிர் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். அதாவது அரிசி நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவை விட 2 மடங்கு நம்ம வாட்டர் ஊற்றிக்கணும். இப்போ 3 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால வாட்டர் ஒரு 6 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதி வர விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டீங்க. இந்த டைமில் நல்லா சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும். இந்த லெவல் அப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு அயன் தவா எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு நல்லா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுங்க. இப்போ நம்ம ரைஸை சட்டியை மேலே வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட்டுக்கு வந்து ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். இது 20 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். A few moments later. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கீ ரைஸ் வந்து பிரியாணி போலவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தால்ச்சா இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிரியாணியை விட நம்ம இந்த சாப்பாடு அதிகமாகவே சாப்பிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.